அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 14% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 28% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 984 ரூபாய் 64%, இந்தியாவுக்கு 275 ரூபாய் 1% உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட அதிகமாக தான் இப்போ எக்ஸ்சேஞ்சுகளில் வழங்குறாங்க. தொடர்ந்தும் தெரிவிப்பது போல் ARY எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட்டான ரேட் இப்போதைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ARY எக்ஸ்சேஞ்சில் ஒரு தினார்லேருந்து 75 தினாருக்கு உட்பட்ட பண பரிவர்த்தனை இலங்கைக்கு 995 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் 75லேருந்து 150 தினார் வரைக்கும் 990 ரூபாயும், 150 தினாருக்கு மேற்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் இலங்கைக்கு 983 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுடைய ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 60 தினாருக்கு உட்பட்ட எந்த ஒரு பண பரிவர்த்தனைக்கும் 275 தினார் 50%, 60 தினாருக்கு மேற்பட்ட எந்த ஒரு பண பரிவர்த்தனைக்கும் 274 ரூபாய் 60% வழங்குறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பிட்டு தயவு செய்து அவசரமாக வெளியாகி போகாதீங்க. பற்றுச்சீட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு சரியாக இருக்குதா, அக்கௌண்ட் நம்பர், பேர், ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதான்னு. அதே போல் யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபெல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குவைத்தை பொறுத்தவரையில் தற்போதைய சூழலில் ARY எக்ஸ்சேஞ்ச் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 900 ஃபீல்ஸ் தான் இது வரைக்கும் கட்டணமாக விடுறாங்க ARY எக்ஸ்சேஞ்ச். அதே போல் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் தற்போதைக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னா, குவைத்தி வீடுகள் இருக்கக்கூடிய குவைத்தி குடியிருப்பு பகுதிகளுக்கு நீங்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜெமியாவில் உள்ள மெஷினாக இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்சுகளாக இருந்தாலும் சரி, கட்டணங்களில் மாற்றங்கள் பெருசாக இருக்காது. 1.25 தினார் தான் விடுவாங்க. ரேட்டும் சில நேரங்களில் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இது பெரும்பாலுமே வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில், அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மாதிரி நிலைமை சாத்தியமாகும். அதால் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் ஓட்டுநர்களே இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 584 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 681 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 721 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 778 ஃபீல்ஸ். இந்த நாட்களில் தங்க விலை அதிகமாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு வரைக்குமே மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியில் தான் இருக்குதே தவிர இன்னும் அதிகரிக்கல. அதி உச்சபட்ச பாதுகாப்பு குவிக்கப்படும் போலீஸ் அதிகாரிகள். உள்துறை அமைச்சர் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் விசேட கண்காணிப்பு மற்றும் அதிரடி படைகளையும் நியமிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக குண்டு பயப்புல என்ன குழப்பத்தை பண்ண போகுதோ தெரியல இந்த கூட்டத்தில். அடுத்ததா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த குழந்தைகளுடைய நிலை மிகவும் வேதனையாக இருக்குது. தொடர்ந்தும் துண்டு துண்டுகளாக சேர்க்கப்படும் குழந்தைகளின் உடல்கள். குவைத்தி வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். தெரிஞ்சது, தெரியாதுன்னா தெரியாது. மீறிப்போனால் இதுதான் பிரச்சனை. பாடசாலை பஸ்கள் ஆயத்தம். இதோ ஃபஹில் அதிவேக சாலையில் மீண்டும் ஒரு ஆபத்து. அதே போல் 31 பேர் மற்றும் 23 பேர் குவைத்து குடியிருப்பு பகுதிகளில் அதிரடி செக்கினில் கைது.
குவைத்துடைய முனிசிபாலிட்டி பல பகுதிகள்லையுமே கடைகள், வியாபார தலங்கள், எல்லா இடமும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா முனிசிபாலிட்டியுடைய அடுத்த கட்ட வேட்டை முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டின் அனைத்து பகுதிகளிலையுமே சுத்திகரிப்பு மற்றும் சோதனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். 9/9/2024 KSA கிங்டம் சவுதி அரேபியா ஜிசான் மாகாணம் ஒரு நாள் விடுமுறை கொடுத்து மறுபடியும் ஆரம்பம். ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். குவைத்தில் இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்தால் தாக்கு பிடிக்காது. வானிலை ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் எச்சரிக்கிறாங்க. பார்க்கலாம். குண்டு பயப்புள்ள என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. கௌசி வந்து குவைத்துக்குள்ளே வந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் இப்போ தெரிவித்து வராரு. கத்தார் அவரை பேன் பண்ணிடுச்சு, இந்த பக்கமே வரக்கூடாது ஓடு அப்படின்னு விரட்டி விட்டாங்க. போன முறை FIFA வேர்ல்டு கப்பில் பண்ணின அராஜகத்தில். அதே மாதிரி இன்றைய தினம் 9 மணிக்கு கடைசி FIFA வேர்ல்டு கப் பயபுள்ளையை விரட்டி அடிச்சிருச்சு. கத்தாரில் இருந்து 2026க்கான வேர்ல்டு கப்பில் தேர்வு செய்கிறதுக்காக தான் இந்த 2 டீமில் யார் தெரிவாக போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள், ரசிகர்கள் ஈராக்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. மறுபடியும் திருப்பி போயிட்டாங்கன்னா சரிதான், பிரச்சனை இல்லாமல். அது சம்பந்தமான மேலதிக தீவிர சோதனைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே போல் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாட்டில் இது சுமூகமாக இந்த 2 நாட்டுக்குரிய மேட்சும் முடிஞ்சு போயிடணும் அப்படின்னு. அதே மாதிரி போட்டியாளர்களின் வருகையும் ஆரம்பம். Hello, coach. Hey. Hello. وعليكم السلام. هلا علي. زين. الحمد لله. One guy says he will shave. No, but now it's only 2 hours left. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இறைவனுடைய சோதனைகளில் மிகவும் வேதனை தரக்கூடிய ஒன்று தான் இந்த பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய துன்பம். இன்றைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 9/9 நேற்றைய தினம், அதுவும் அகதிகள் முகாமில் இந்த இஸ்ரேலியர்கள் வீசிட்டு போயிருக்கிறாங்க, நாசகார இஸ்ரேலியர்கள்.
வெடிபொருட்களை. இதில் உண்மைக்குமே சிறு சிறு குழந்தைகள் விஷுவல்ஸை வந்து சென்சர் பண்ணித்தான் காட்டவே முடியும். துண்டு துண்டுகளாகவும் தலையில் பாதி இல்லாமையும் உடம்புல பாதி இல்லாமையும் இந்த மழலைகளை தூக்கி கொண்டு போய் வச்சு பேப்பர் சுற்றுறதும் அவங்களுடைய உடம்புகளை சுற்றும் போதும் உண்மையிலேயே ரொம்பவும் வேதனையாக இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே அமைதியாக உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. யாருமே முன் வந்து தட்டி கேட்குறாங்கல்ல, இந்த மனித உரிமை மீறல்கள் எங்கே போச்சு, மனித உரிமைகள் இந்த அளவுக்கு மீறப்படும் போதும் ஐநா சபை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்குது, அரபு நாடுகள் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்றது தான் மிகவும் பெரிய ஒரு வேதனைக்குரிய விடயம். பாருங்கள், இது எல்லாமே சின்ன சின்ன பசங்க. அந்த விஷுவல்ஸை வந்து நான் காட்டுறேன், ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அடுத்தது தலையில் பாதி இல்லைங்க, பாவம். உண்மையிலே அல்லாஹ் அதுகளுக்கெல்லாம் ஜன்னத்தை டைரெக்டாக கொடுக்கணும். அந்த தலைக்குள்ள ஸ்பேஸுக்கு அந்த துணிகளை வச்சு உள்ள ஃபிக்ஸ் பண்ணி தலையில் ஒரு துணியை கட்டி கஃபன் பண்ணுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க. அல்லாஹ் போதுமானவன். முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும். போதைப் பொருள் சம்பந்தமாக 31 நபர்களும் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் 23 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வாரத்துக்குள்ளே மட்டுமே. த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. இந்த சோதனைகளில் குறிப்பாகவே குடியிருப்பு பகுதிகளில் அதிகமான பேர் கைது பண்ணப்படுறாங்க போதைப்பொருள் சம்மந்தமாக. அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினவங்க, அதே மாதிரி தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டெய்லி பேசிஸ் வேலைக்கு போகிற பணிப்பெண்கள் ரொம்ப கவனம். அதே மாதிரி டெலிவரி ஓட்டுநர்கள், காதிம் வீசாவில் இந்த டெலிவரி வேலை பார்க்குறீங்கன்னா நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் எக்ஸிட்லேயும் நோவே யூடேன், நீங்கள் போயே ஆகணும். அவங்கள சந்திச்சுட்டு தான் போகணும் யூடேனுக்கு. அந்த மாதிரி தான் செக்இன் இருக்கும். தப்பி ஓடவே இயலாது, எக்ஸிட் அடிக்கவே இயலாது, பின்னால் போகவும் இயலாது. இந்த மாதிரி பெரிய அளவான சிக்கல் இருக்குது. அதால் தயவுசெய்து ரொம்ப கவனம். அதே போல் பாடசாலை பஸ்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சேவைக்கு ஆரம்பமாகுது. கிட்டத்தட்ட 1480 பாடசாலை பஸ்கள் 3 நிறுத்துமிடங்களில் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனியாவது ரோட்டில் கொஞ்சமாவது டிராஃபிக் கம்மியாகுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். عندنا احنا اليوم 3 جراجات بهذا المستوى. عندنا جراج مينا عبد الله وجراج فحيحيل وجراج أمغرة. تنطلق منا 1486 حافلة مع وزارة التربية بالتعاون مع وزارة التربية. والآن احنا في زيادة إن شاء الله هذا العدد وزيادة الأعداد التشغيلية. بالنسبة حق الباصات راح تغطي جميع المناطق الست اللي في دولة الكويت، من ضمنهم التربية الخاصة والتعليم الديني. وبالنسبة حق التشغيل راح يكون حق مرحلتين حسب الخطة الموضوعة حاليا في وزارة التربية. هي راح تغطي المرحلة المتوسط وراح تغطي المرحلة الثانوية. طبعا حافلات تحتوي على نظام GPS الخاص بتتبع الحافلات لايف طبعا، وهو يكون طبعا رغبة نظام التتبع على المناطق التعليمية كافة مربوطة فيهم، ومربوطة أيضا في ديوان عام الوزارة. தனக்கு தெரியாத எந்த ஒரு வேலையுமே தயவு செய்து யாருமே இந்த நாட்டில் செய்யாதீங்க. பிளம்பர் 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஒவ்வொரு நாடு வரும். அது அப்படி இது இப்படி அது செய்யுங்க செய்வார், இது செய்யுங்க செய்வார்னு அவங்களும் காசு பிடிங்கிட்டு போய் தான் இருக்கிறாங்க. கடைசியில் எதுவுமே வேலைக்கு சரியாகலை. கடைசியாக இன்னொரு நபரை கூப்பிட்டு வந்து அவர் உடைச்சி எல்லாம் செஞ்சு ஃபுல்லாகவே உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது பைப் லீக்கேஜ் இருந்திருக்குது. ரொம்ப மனுஷன் வந்து நொந்து போயிட்டாரு, திட்டுறாரு. வேலையே தெரியாமல் வந்துட்டானுங்க வேலைக்கு. அப்படி يقول واحد يقول انه هو الوحيد اللي قدر يعرف الخليل وين، وانا صراحه جبته فعلا قال لي الخليل عند اليمين وهذه البايبات كاهي هي اللي قاعد تخرب وانا شفتها بنفسي صراحه. وانا انصحكم في الريال، الريال شغله نظيف ودقيق ويعطيكم الخراب 100%. يا ابو ادم هو دي كانت تذكره ولا السيراميكا هي ودان طلعت له الحمام كامل اهو، مفيش اي حاجه متكسره فيها قدام ابو محمد. المكان ده بالظبط ده اللي كده يا عم، حمام كلته كامل اهو. حصل يا ابو محمد بامانه؟ اي اكيد طبعا. مع ابو ادم رقم التليفون 90 95 601 في منطقه بيان عند ابو محمد الراجل الطيب.
அனைத்து பகுதிகளையும் குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் அதிரடியான சோதனை. கடைகள் எல்லா இடங்களும், அது வாயால் சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை கடைகள். சாப்பாட்டு கடை வேணுமா, சில்லறை கடைகள் வேணுமா, க்ரோசரி கடைகள் வேணுமா, வீடியோ நீங்களே பாருங்கள். السلام عليكم. اليوم عندنا جولة تفتيشية مراقبة الأغذية والأسواق، إدارة خدمات متابعة البلدية مع المفتشين، وأخوكم عايش راشد مطيري، مراقب عام بالأغذية والأسواق. بسم الله الرحمن الرحيم. معكم اخوكم مبارك المطيري، رئيس قسم الاسواق فرع بلديه محافظه الحروانيه، بتوجيهات من وزير البلديه عبد اللطيف الانشاري ومدير عام البلديه المهندس سعود الدبوس، ومتابعه المسؤولين في فرع بلديه محافظه الحروانيه. ما زالت الجولات الميدانيه. ஒரு கடவிடலையே எல்லா இடங்கள்லையும் செக்இன். தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. எல்லா இடங்களும் ஒரு கடவிடலை. அதே மாதிரி பல பகுதிகளையும் 48 மணி நேரம் வழங்கியும் ஸ்டிக்கர் அடித்தும் வண்டிகளை இன்னும் அகற்றாததால் அதிரடியாக முபாரக் அல் கபீர் கவர்னரேட் பகுதிகளில் வண்டிகளை அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பல பகுதிகள்லையுமே க்ளீன் குவைட் வேலை திட்டமும் ஆரம்பமாக இருக்குது. குடியிருப்பு பகுதிகள், முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறவங்க தயார் நிலையில் இருங்க. வண்டிகளையும் தூக்குறாங்க. வீட்டு சார்ந்த அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது.
என்ன ஒரு கடமை உணர்ச்சிப்பா, கடமை உணர்ச்சி பொங்க இப்போ அதிகாரிகள்லாம் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? முன்னாடி கட்ட விரல், இப்போ கண்ணையும் சேர்த்துல ஸ்கேன் பண்ணுது. السلام عليكم. شوف منطقة الجامعة التعليمية، شوف الزحمة وين واصلة، ترى عند الدوام واصلة. شوفون الزحمة، لا للحين ما شفتوا شيء. هذه الزحمة. السلام عليكم. توني طالع من منطقة الجامعة التعليمية، تسيب واهمال مو طبيعي من موظفين وموظفات منطقة الجامعة التعليمية. مشوا الناس. ஒவ்வொரு இடங்கள்லையுமே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்துமே வேலைகளை ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பயோமெட்ரிக் எங்கெங்கே வந்து பயோமெட்ரிக் இல்லை, அது வேறு சப்ஜெக்ட். இது வந்து வேலைக்கு போகும்போது ஃபிங்கர் வச்சுட்டு போகணும், அதே மாதிரி கண்ணை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும், 3வது ஃபிங்கரும் வைக்கணும் வேலைக்கு இடையில் வந்து. இந்த சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்குதோ அங்கெங்கெல்லாம் அவசரமாக வேலை நடக்குது, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அடுத்ததா இது வந்து ஃபஹைல் எக்ஸ்பிரஸ் வே 4வது ரிங் ரோட்டை நெருங்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோவில் தெரிவித்தேன் இதை பற்றி. شوف هذا هو طريق الرابع، طريق الفحيل، هذاك جسر الرابع، وانت جاي من هالصوب هذا اليسار وانت طالع هناك، قبل وانت طالع في بالوعة يكرم السامع، البالوعة طايحة تحت، يعني بالله من وين لي انا عشان اصرف؟ ما يصير كذي يعني، مو مشكلة مو بس انا بروحي، يعني في مليون واحد غيري كلاها مثل ما انا الحين ماكلها. شوف القرمة تكفى زين، وين النص الثاني؟ ما என்னப்பா டயரில் பாதியை காணும், அதுக்கு பேர் தான் பாலு. இப்போ ரீசெண்டாக கூட நான் இந்த மலைக்காக ஒவ்வொரு வடிகான்களை சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ போடும்போது அதில் நான் தெளிவாகவே சொன்னேன், வாகன ஓட்டுநர்களே வாகனத்தை அதுக்கு மேலே ஓட்டாதீங்க. அதே போல் முக்கியமான இன்னொரு விடயம் என்ன சொன்னேன்னா, நடந்து போகிறவங்க, நடைபாதைகளில் நடந்து போகிறவங்களும் தயவு செய்து அதுக்கு மேலே இந்த வடிகான் மூடிக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு. இப்போ கூட பாருங்கள், பலுவா மேலே ஏற்றிருக்கிறாரு, உடனே டயரில் பாதியை கவ்விடுச்சு. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி விடயங்கள் நடக்கிறதால தான் நம்ம தொடர்ந்துமே ஓட்டுநர்களுக்கு சில வீடியோக்களையும் சில தகவல்களையும் அவேர்னஸாக கொண்டாந்து கொடுக்குறது. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை பொறுப்பெடுத்துக்கிறாங்களே இல்லை, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கதே இல்லை. என்ன செய்கிறது, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சில விடயங்கள் வந்து கண்ணால் பார்த்தா தான் தெரியும், வாயால் சொன்னால் மட்டும் மக்களுக்கு புரியாது. கண்ணால் பார்க்கும்போது தான் அடடா இந்த மாதிரி ஆகிருக்குது அப்படின்றது புரியும். குறிப்பாக ஓட்டுநர்களை பொறுத்த வரையில் ஓட்டுநர்களே தயவு செய்து கவனம். குறிப்பாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வண்டி ஒரு 350-400 தினார் டயர் பெறுமதியான வண்டியாக இருந்துச்சுன்னா, ரோல்ஸ் ராய்ஸ், கன்னேவா, அதே மாதிரி என்ன இருக்குது, வேறு என்னப்பா இருக்குது, போர்ச் இருக்குது, BMW இருக்குது, ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கூட இருக்குது இல்லையா இந்த நாட்டில், பென்ட்லி இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று டயர் உடஞ்சிச்சின்னா 600-700 1000 தினார் வரைக்கும் டயர்கள் இருக்குது. அதால் ரொம்ப கவனம். வண்டி ஓட்டும்போது வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய பகுதிகள் ரொம்ப பள்ளம் படுகொலியான பகுதிகளாக இருந்துச்சுன்னா அந்த பகுதிகளில் போகும்போது மட்டும் வேகத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பார்வையை எக்காரணத்தை கொண்டும் ஒரு செகண்ட் கூட, ஒரு மில்லி செகண்ட் கூட தவற விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு செகண்ட் நீங்கள் திரும்புறதுக்கு இடையிலேயே பள்ளத்தில் விழுந்துடும். பல பள்ளங்கள் இருக்குது, ரொம்பவும் பயங்கரமான, வாகனத்தோட டயரையும் வெடித்து வாகனத்தையும் கவிழ்த்தக்கூடிய பள்ளம். கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.